Hi students, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்குவோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது இது வழியாக நமக்கு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதை தான் இங்கே சென்டென்ஸில் மேக் பண்ணியிருக்காங்க. when a current flow the resistor. ஸோ இதுதான் இந்த ரெசிஸ்டர், இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ some electrical resistance delivered to the resistor. அதில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டெலிவர்ட் ஆகுது அந்த ரெசிஸ்டரில். அது உடனே என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் இட் இஸ் டிசிபேட்டட். த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் இஸ் நோன் ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங். ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங் தெரியும் நம்ம. ஹெச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் ஆர் டி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நீங்கள் 10th கூட படிச்சிருப்பீங்க. ஸோ இதை ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அப்போ அந்த ரெசிஸ்டர் வழியாக சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங். ஜஸ்ட் அஸ் கரண்ட் ப்ரொடியூசஸ் தெர்மல் எனர்ஜி மே ஆல்சோ பி சூட்டபிளி யூஸ் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். திஸ் இஸ் நோன் அஸ் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது அடுத்தது பார்க்க போகிறோம். சீபெக் எஃபெக்டில் இந்த 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 சென்டென்ஸ்க்கான ஒரு சொல்யூஷன்ஸ் நம்ம அங்கே அதில் பார்க்க போகிறோம் சீபெக் எஃபெக்டில். ஓகேங்களா? ரைட். அடுத்தது ஜூல்ஸ்லா. ஸோ ஜூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஏ கரண்ட் ஐ ஃப்ளோஸ் த்ரூ த கண்டக்டர். இப்போ நமக்கு தெரியும் இது ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ kept across the potential difference. இதுக்கு உள்ள potential difference V for time. அப்போ இங்கிருந்து இங்கே போகிறதுக்கான டைம் Tன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒர்க் டன் ஆர் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்போம் இந்த ஃபார்முலா. ஸோ W ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு V இன்ட்டு Q அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கே Q தான் நமக்கு I ஈக்குவல் டு Q/T அப்படின்னு நம்ம இருக்குது. அப்போ Q வேணும்னா IT அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த Q தான் இந்த இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது W ஈக்குவல் டு VIT அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு, in the absence of any other external effect, this energy spent in heating the conductor. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா in the absence of any other external effect. அப்போ only அந்த spent in the heating the conductor. அப்போ the amount of heat produced is, அப்போ அதில் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா W ஈக்குவல் டு ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதே சேம் தான். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி, ஹீட் எனர்ஜி. ஓகேங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ W ஈக்குவல் டு ஹெச். அப்போ ஹெச் ஈக்குவல் டு VIT அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு எப்படி வந்துச்சுன்ட்டு. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஹெச் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் VIT அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஓம்ஸ்லா, அக்கார்டிங் டு ஓம்ஸ்லா V ஈக்குவல் டு IR. அப்போ V ஈக்குவல் டு IR. அப்போ அந்த விங்கிற இடத்துல கொண்டு போய் இது சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஹெச் ஈக்குவல் டு IR. ஆல்ரெடி இதில் இருக்கிறது IT. அப்போ IIங்கிறது என்னவாகும்? I ஸ்கொயர்ட் RT அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஹெச் ஈக்குவல் டு I ஸ்கொயர்ட் RT. ரைட். அப்போ the relation was experimentally verified by Joule and is known as Joule's law of heating. It state that அப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் நமக்கு இந்த 3 சென்டென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஹெச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ the heat developed, H is developed electric current, electrical circuit due to the flow of current varies directly. எதுக்கெல்லாம் directly proportional இருக்குது? H is directly proportional to I squared, H is directly proportional to R, H is directly proportional to time. ஸோ அப்போ ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் அண்டு டைம் ஃப்ளோ ஆஃப் த சர்க்யூட். ஓகேங்களா?
ஸோ இதுதான் ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங்கோட ஃபார்முலா. ஸோ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் இன் த ரெசிஸ்டன்ஸ் 10 ohm when a current 5 ampere current flows through the for 5 minutes. அப்போ இதுதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தான் 10 ohm. இது வழியாக ஒரு 5 ampere கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. எவ்வளோ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 minutes வந்து அது ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது எவ்வளோ ஹீட் எனர்ஜி இந்த ரெசிஸ்டரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் கொஷின். அப்போ ஜென்ரலாக ஃபார்முலா நமக்கு தெரியும், H = I² RT அப்படின்னு தெரியும். ஐயோட வேல்யூ 5, அப்போ 5² வந்து 25 ஆயிரும். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10, 250, அப்போ இன்ட்டு 5. ஓகேங்களா? ஸோ மினிட்ஸை 60 செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது 60ஆல் இது பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 75,000 ஜூல் நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் கொஷின்ஸ். இது மாதிரி மாடல் கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஹீட்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று எலக்ட்ரிக் ஹீட்டர் நம்ம பார்க்குறோம். ஸோ எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ்னால் எலக்ட்ரிக் அயன், எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் டாஸ்டர். ஸோ ஆர் சம் ஆஃப் த ஹோம் அப்ளையன்ஸ் அண்ட் தட் யூட்டிலைஸ் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஸோ ஒரு ஹீட்டிங் அந்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணி அந்த ஒரு சம் எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சம் ரெசிஸ்டர் வந்து இருக்கும். அப்போ நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அது வழியாக ஃபார்ம் ஆகும்போது சம் ஹீட் எனர்ஜி கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஹோம் அப்ளையன்சஸ் இல்லை மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தீஸ் அப்ளையன்ஸ் ஆர் த ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் நிக்ரோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிக்ரோம் மேட் ஆஃப் எதுனா ஹீட்டிங் எலமெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நிக்ரோம் அப்படின்னு சொல்லணும். நிக்ரோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலாய்ஸ் மெட்டீரியல். நிக்ரோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அலாய்ஸ் மெட்டீரியல். எதெல்லாம் அலாய்ஸ் அப்படின்னா கலவைன்னு சொல்லுவோம். அப்போ எது சேர்ந்தது நிக்ரோம் அப்படின்னா நிக்கல் ப்ளஸ் குரோமியம் சேர்ந்தது தான் நிக்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து இதில் வந்து ஒரு 2 மார்க் கொஷின்ஸ், ஒய் ரீசனிங் கொஷின்ஸ் கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஸோ ஏன் வந்து பர்டிகுலராக வந்து நமக்கு வந்து நிக்ரோம் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு கொஷின் கேட்பாங்க. அப்போ அதுக்கு அப்படி ஒரு அலாய்ஸ் மெட்டீரியல் எடுக்கும்போது அதுக்கு என்னென்னா ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேரக்டர்னால தான் நம்ம இது ஹீட்டிங் எலமெண்ட்டாக சூஸ் பண்ணுறோம். ஸோ நிக்ரோம் ஹாஸ் எ ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் and be heated to very high temperatures without oxidation. சொல்லப்போனால் எப்படி இருக்குன்னா, ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து ப்ரோக்கன் ஆகாது. அது ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். அதுதான் நம்ம சொல்லிட்டாங்க. ஹீட்டட் அட் டு வெரி ஹை டெம்பரேச்சர் மீனிங் என்னென்னா ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்டு வித்தவுட் ஆக்சிடேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிக்ரோமுக்கு இருக்கிறதுனால இதுதான் ஹீட்டிங் எலமெண்ட்டாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குது அண்ட் 2 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த எலக்ட்ரிக் இது அயன் பாக்ஸு, ஸோ ஹீட்ரு, ஸோ இதுமாரி ஓவன் இதுமாரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோம் அப்ளையன்ஸாக நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு ஹீட்டிங் எலமெண்ட் இதுக்குள்ளே பயன்படுத்தி இந்த சம்மெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. சரி, ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபியூஸ். இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஸ் கேரியர் இருக்கும். என்ன பர்பஸ்க்காக வந்து ஒரு ஃபியூஸ் கேரியர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டொமஸ்டிக் அப்ளிகேஷன்ஸில் வந்து ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸும் ப்ளஸ் வந்து வோல்டேஜ் வந்து ஒரு 230 வோல்ட் வரைக்கும் 220 to 230 வோல்ட் வரைக்கும் ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் வந்து ஒரு டொமஸ்டிக் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா சம் ஃப்ளக்டோட்டேஷன்ஸ் வோல்டேஜ் ஆகும்போது ஸோ நமக்கு அதிகப்படியான வோல்டேஜ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வோல்டேஜ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஃபியூஸ் ஒயர் இல்லை அப்படின்னா
ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஹோம் அப்ளையன்ஸ்லாம் இருக்குது பார்த்தியா, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் ஸோ ஏன்னா டேமேஜ் ஆயிரும். ஏன்னா நம்ம எல்லா எலக்ட்ரிக் அப்ளையன்ஸஸும் மேட் ஆஃப் 220 to 230 ஆர் 240 வோல்ட் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இருக்கும். அதை தான் நம்ம வந்து வீட்டில் நம்மளால் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியும். அதுக்கு தகுந்த மாரி தான் அதுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூலாம் நம்ம அப்ளை பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இப்போ வந்து ஒரு 250 இல்லை 260 அதுமாரி அதிகமான ஒரு 400 இதுமாரி எப்படின்னா அதிகப்படியான வோல்டேஜ் வரும்போது ஸோ நமக்கு வந்து எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடும். அந்த ப்ரோக்கன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூஸ் ஒயர் நம்ம யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபியூஸ் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக எப்படின்னா சப்போஸ் வந்து ஒரு வோல்டேஜ் வந்து ஒரு 400 வருது அப்படின்னா அப்போ வந்து ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபியூஸ் ஒயர் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபியூஸ் ஒயர் என்னவாகும் அப்படின்னா இந்த என்னவாகும் அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஃபியூஸ் ஒயர் என்னவாகும் அப்படின்னா ப்ரோக்கன் ஆகிடும். அப்படி ப்ரோக்கன் ஆச்சுன்னா சர்க்யூட் வந்து ஓப்பன் சர்க்யூட்டாக மாறிடும். ஓப்பன் சர்க்யூட்டாக மாறுனுச்சு அப்படின்னா ஸோ ஒரு நெட்வொர்க் விட்டு நெக்ஸ்ட் நெட்வொர்க்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ அது பிஃபோராகவே என்னவாகும் அப்படின்னா ஸோ ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா மற்ற வீட்டில் இருக்கிற எந்த ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்ஸுக்கும் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ எதனால் வந்து ப்ரோக்கன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து கம்மியாக வச்சுருப்போம், ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையாக வச்சுருப்போம் ஒரு ஃபியூஸ் ஒயருக்கு. அப்படி ஃபியூஸ் ஒயர் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸும் மெல்ட்டிங் பாயிண்ட் லோ வச்சோம்னா மெல்ட்டிங்னா ஹை ரெசிஸ்டன்ஸ்னால் அதிகமாக கரண்ட் அங்கே உள்ளே போகும்போது அங்கே வந்து ஹீட் ஜென்ரேட் ஆயிரும். அப்படி ஹீட் ஜென்ரேட் ஆனால் மெல்ட்டிங் பாயிண்ட் லோவாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கனால சடனாக ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இப்படி ஒயர் இருக்குன்னா இப்படி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. The fuse in the figure are connected in series the circuit to protect the electric device from the heat developed by passage excessive current. It is short length wire made of low melting material. It break the circuit current exceeds certain value. An alloy lead and tin எதனால் ஆனது அந்த fuse wire lead and tin ஆனது. For fuses when current rating flow of 15 ampere when the current rating is above 15 ampere copper fuse wire are used. எப்படி வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா காப்பர் ஒயர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ the only disadvantages வந்து பார்த்தீங்கன்னா the above fuses that is one fuse wire worn due to excessive current they need to be replaced. once வந்து அந்த ஃபியூஸ் ஒயர் போச்சு அப்படின்னா இதில் தான் நம்ம வந்து மறுபடியும் அதே ஒயர் பயன்படுத்த முடியாது, வேறு ஒரு ஒயரை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேங்களா. ஸோ nowadays in a circuit house circuit breaks trips also used instead of fuse. இப்போ வந்து ட்ரிப்பர் வச்சுருப்பாங்க. ஸோ அதிகமாடியாக வந்துச்சுன்னா இந்த ட்ரிப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எம்சிபி ட்ரிப்பர் இருக்கும் இதுமாரி. இதுதான் வந்து நம்ம இப்போ வந்து சர்க்யூட் பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகப்படியான வோல்டேஜ் வந்துச்சுன்னா இப்போ மாடர்னாக வந்து ஸோ சடனாக டக்குன்னு இது கீழே இறங்கிக்கும். ஸோ மறுபடியும் அதை மேலே தூக்கிட்டோம்னா மறுபடியும் நமக்கு வந்து க்ளோஸ் சர்க்யூட்டாக மாறிக்கும். அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வந்து சர்க்யூட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து எலக்ட்ரிக் பர்னஸ். எலக்ட்ரிக் பர்னஸ் அப்படிங்கிறது வந்து large number of technological important materials such as steel, silicon, carbide, quartz, gallium இதெல்லாம் silicon, carbide, quartz, gallium, arsenide etc. ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான டெம்பரேச்சர். அப்போ டு ப்ரொடியூஸ் டெம்பரேச்சர் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1500 degree Celsius. ஸோ மாலிப்டினம் நிக்ரோம் ஒயர் wound a silica tube is used. Carbon arc furnace produced temperature up to 3000 degree Celsius. இதெல்லாம் வந்து இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஓகேங்களா. அடுத்தது எலக்ட்ரிக் லேம்ப். ஸோ இருக்கிறதுலையே வந்து டங்ஸ்டன் தான் நம்ம வந்து ஒரு ஃப்ளமெண்ட்டாக நம்ம அந்த டங்ஸ்டன் ஃப்ளமெண்ட் தான் ஒரு எலக்ட்ரிக் லேம்புக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஓகேங்களா, ரைட்டு.
இதுமாரி இருக்கும். அப்போ கன்சிஸ்ட் ஆஃப் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா இருக்கிறதுலே அதிகமான மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஸோ டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும்போது அதில் ஹீட் இருக்கும்போது ஸோ அதில் இருக்கிற அது வந்து லைட் எனர்ஜியாக ஸோ நம்ம மாற்றி கொடுக்கும். ஒரு கிளாஸ் பல்ப் இருக்கும், அந்த ஹீட்டட் இன்ஹான்ஸ்டன்ட் பை கரண்ட் the incandescent electric lamps only about 5% of electric energy is converted into light and the rest is wasted as heat. மற்றதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஹீட். ஸோ அப்போ எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் லேம்ப்ஸ் எலக்ட்ரிக் வெல்டிங் அண்ட் எலக்ட்ரிக் ஆல்சோ யூட்டிலைஸ் த ஹீட்டிங் எஃபெக்ட். அதை பயன்படுத்தி அந்த வெல்டிங் வைக்கிறது மற்ற இதுக்கெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஹீட்டை வச்சு லைட்டு. ஓகேங்களா? அடுத்தது ஸோ இதுதான் வந்து அதனுடைய அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங்னு ஒன்று பார்த்தோம். அந்த தெர்மல் எனர்ஜி தான் எலக்ட்ரோமோட்டிவ் இஎம்எஃப் ஃபோர்ஸாக நம்ம மாற்றிக்கலாம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸாக கன்வெர்ட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேருந்து இதை அப்போ வந்து கரண்ட் மூலிமா ஹீட்டு மூலிமா இஎம்எஃப். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கரண்ட்டு வச்சு ஹீட்டு வச்சு இஎம்எஃப், மறுபடியும் இஎம்எஃப் வச்சு கரண்ட்டு வச்சு ஹீட்டு வச்சு இஎம்எஃப். தீஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் நோன் அஸ் எனது தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இன்டு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் அண்டு வைஸ் வெர்சா. கன்வர்ஷன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இன்டு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் அண்ட் வைஸ் வெர்சா நோன் அஸ் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இப்போ தான் அதை சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஹீட்டு அண்ட் இஎம்எஃப் கரண்ட் ஹீட். ஸோ இதுதான் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். The thermoelectric device generated voltage when there is temperature difference on each side. So if your voltage applied generated the temperature difference, அப்போ ஒன்று cold junction ஒன்று hot junction, அதை மாரி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன்று வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீபெக் எஃபெக்ட் நம்ம பார்க்க போகிறோம் இதில். ஸோ சீபெக் எஃபெக்ட்னா ஸோ டிஸ்கவர்டு in a closed circuit consist of two dissimilar metals, ஒன்று காப்பர் ஒன்று அயன். ஓகேங்களா? இது இப்போ நல்லா பார்த்துங்க. when the junctions are maintained different temperature and an EMF potential difference is developed. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் மீன் பை தெர்மோகப்பிள் அப்படின்னா ஸோ two dissimilar metals, two junction is called thermocouple. ஸோ அதில் டெவலப் ஆகிறது இஎம்எஃப் பேர் தெர்மோ எலக்ட்ரிக் இஎம்எஃப். அதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட். திஸ் ப்ராசஸ் இன் நோன் அஸ் சீபெக் எஃபெக்ட். ஓகேங்களா? ரைட். ஒன்றில் ஐஸ் கியூப், இது கோல்டு ஜங்ஷன் சொல்லலாம், இது ஹாட் ஜங்ஷன் சொல்லலாம், வாட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ டூ ஜங்ஷன், அதாவது டூ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், ஒன்று கோல்டு இன்னொன்று கோல்டு ஜங்ஷன் இன்னொன்று ஹாட் ஜங்ஷன். அப்போ டூ டிசிமிலர் மெட்டல்ஸ். அப்போ த ஃபார்ம் ஆஃப் நெட்வொர்க் இஸ் கால்டு தெர்மோகப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரெண்டு ஜங்ஷன் டூ டிசிமிலர் மெட்டல்ஸ்க்கு பேர் தெர்மோகப்பிள். அதில் டெவலப் ஆகிற இஎம்எஃப் பேர் தெர்மோ எலக்ட்ரிக் இஎம்எஃப். இந்த ரெண்டு இதுக்கு இன்பிட்வீனில் ஸோ டெவலப் ஆகிற இஎம்எஃப் தெர்மோ எலக்ட்ரிக். இந்த நெட்வொர்க் இருக்குல்லக்கண்ணா, சரி இங்கே. ஓகேங்களா? In a hot and cold junctions are interchanged, the direction current also reverse. Hence the effect is reversible. இது வந்து reversible effect. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஹாட் ஜங்ஷன் இருக்குது, இது கோல்டு ஜங்ஷன் இருக்குது. இப்போ ஹாட் ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் டு அயனுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எதை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு காப்பர் டு அயன் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இதை இங்கேயும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் வந்து ஸோ அயன் டு காப்பருக்கு வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? இப்போ காப்பர் டு அயனுக்கு வருது, இப்போ வந்து அயன் டு காப்பருக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இதுமாரி வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ இன்டர்சேஞ்ச் ஆகும்போது கரண்டோட டைரக்ஷனும் ரிவர்ஸ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் ரிவர்சிபிள் எஃபெக்ட். சீபெக் எஃபெக்ட் ஆல்சோ நோன் அஸ் ரிவர்சிபிள் எஃபெக்ட்.
ஸோ அப்போ the magnitude of the EMF developed in thermocouple depend upon எதெல்லாம் பொறுத்து இருக்குது, nature of the metal, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். nature of the metal forming the couple and temperature difference between the junction, எதை பொறுத்து EMF இருக்குன்னா அந்த டெம்பரேச்சர், முக்கியமாக அந்த ஹாட் ஜங்ஷன் அண்ட் கோல்டு ஜங்ஷன் பொறுத்து ஸோ கனெக்ட் பண்ணும்போது தான் அந்த 2 மெட்டலுக்கு இன்பிட்வீனில் அந்த மெட்டல் டிசிமிலர் மெட்டல்ஸு பொறுத்து இருக்கும். ப்ளஸ் அது வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர், நிறைய ஆர்டர் இருக்குது, நம்ம இப்போ இதில் கொடுக்கல. ஸோ அது என்சிஆர்டி பேட்டர்ன்லாம் நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தெர்மோ எலக்ட்ரிக் சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் மீன் பை தெர்மோ எலக்ட்ரிக் சீரீஸ் அப்படின்னா, ஸோ இந்த சீபேக் எஃபெக்ட் என்னென்னா இந்தமாரி நிறைய நம்பர் ஆஃப் டிசிமிலர் மெட்டல்ஸ் எடுத்து கால்குலேட் பண்ணி அந்த இஎம்எஃப் ஆர்டரில் வச்சுருப்பாங்க, பொட்டன்ஷியல் ஆர்டரில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு மெட்டலுக்கும் அந்த இஎம்எஃப் பொட்டன்ஷியல் இஎம்எஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறும். ஸோ அது வந்து அதை பொறுத்து தான் இதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். டிசிமிலர் மெட்டல்ஸ் பொறுத்தும் அண்டு கோல்டு ஜங்ஷன் அண்ட் ஹார்ட் ஜங்ஷன் பொறுத்து இருக்கும். அடுத்து application of Seebeck effect. A Seebeck effect is used in the thermoelectric generator. These thermoelectric generator are used to power plant and convert waste into heat into electricity. ஸோ அதில் இதாகிற ஹீட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டியை நம்ம மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ரெண்டாவது, the effect is utilized automobiles or automotive thermoelectric generators for increasing fuel efficiency. fuel increase பண்ணுறதுக்காக ஆட்டோமோட்டிவ் இந்த இதில் வந்து பார்த்தா ஆட்டோமொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது, Seebeck effect is used in the thermocouples and thermopiles are measured the temperature difference between the two objects. ஸோ இது வந்து தெர்மோகப்புள்ஸ், இது வந்து தெர்மோபைல்ஸ் அப்படின்னா நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் டிசிமிலர் மெட்டல்ஸ் எடுத்து கோல்டு ஜங்ஷன்லையும் ஹாட் ஜங்ஷன்லையும் கனெக்ட் பண்ணும்போது அதில் இஎம்எஃப் வந்து வேல்யூ அதிகப்படுத்துறதுக்காக ஸோ இந்த தெர்மோபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போகும்போது நிறைய படிப்பீங்க. அடுத்தது, ஸோ சேம் ஆஸ் பெல்டியர் எஃபெக்ட். பெல்டியர் எஃபெக்ட் ஆல்சோ என்னதுன்னா ரிவர்ஸ் எஃபெக்ட். இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ when the electric current passes through the circuit thermocouple, heat is evolved. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷனில் ஹீட் எவால்வ் ஆகும், ஒரு சைடு ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும். அப்போ ஹாட் ஜங்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து கோல்டு ஜங்ஷன், அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ஜங்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் வந்து எவால்வ் ஆகும், ஹாட் ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு அப்சர்வ் ஆகும். கோல்டு ஜங்ஷனில் வந்து ஸோ ஹீட் எவால்வ் ஆகும், ஹாட் ஜங்ஷனில் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ ஏன் அப்படின்னா கோல்டு ஜங்ஷன்ஸ் அப்படின்னா இங்கேருந்து டெம்பரேச்சர் வெளியில் போயிடும். அப்போ டெம்பரேச்சர் வெளியே போக இது என்னவோ மாறும் அப்படின்னா கோல்டு ஜங்ஷனாக மாறும். கோல்டு ஜங்ஷனாக இருக்கிறது ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது என்னவோ பண்ணும் அப்படின்னா ஹாட் ஜங்ஷனாக மாறும். தட் இஸ் இதுவும் ரிவர்சிபிள் எஃபெக்ட்டு. ஸோ நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஒன் சர்க்யூட்டில் இதாகும் போது ஸோ ஒன் இஸ் ஹீட் இஸ் எவால்வ்டு அட் ஒன் ஜங்ஷன் அண்ட் அப்சர்வ்டு அந்த அதர் தேன் ஜங்ஷன் இஸ் நோன் அஸ் பெல்டியர் எஃபெக்ட். ஒரு ஜங்ஷனில் ஹீட் எவால்வ் ஆகும், ஒரு ஜங்ஷனில் ஹீட்டை அப்சர்வ் ஆகும். அது எங்கே ஆகும், கோல்டு ஜங்ஷனில் தான் ஹீட் எவால்வ் ஆகும், ஹாட் ஜங்ஷனில் தான் ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும். மறுபடியும் இதாகும் போது எங்கே நிதானிச்சோ அது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த காப்பர் அயன் தெர்மோகப்புள்ஸ் ஆர் ஜங்ஷன்ஸ் ஆர் A and B are maintained at the same temperature. ஓகேங்களா. Let a current from battery flow through the thermocouple. The junction A, when the current flows through the copper 2 ion, heat is absorbed. ஓகேங்களா, இது முக்கியமானது. So heat is absorbed and the junction A becomes cold. At the junction B, where the current flows through the iron to copper. ஓகேங்களா. So heat is liberated, becomes hot. ஓகேங்களா. when the direction of current is reversed, ஓகேங்களா, அதேமாரி ரீசேஞ்ச் ஆகும். ஸோ முன்ன சொன்ன மாரி தான் ஹாட் ஜங்ஷனில் இருக்கும்போது ஸோ ஹாட் ஜங்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட் எவால்வ் பண்ணும். ஸோ கோல்டு ஜங்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ அப்படியே ஹீட் அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா மாற்றிக்கும். ஓகேங்களா. ஸோ ஹெட்ஸ் ஹீட்டட் அண்ட் ஜங்ஷன் பி ஹெட்ஸ் கோல்டட். ஓகேங்களா. ஹீட் பெல்டியர் எஃபெக்ட் இஸ் ரிவர்சிபிள். ஸோ எதெல்லாம் கோல்டு ஜங்ஷன்ஸ் இருந்துச்சோ அதேமாரி ஹாட் ஜங்ஷன் இருக்கும், ஹாட் ஜங்ஷன் இருக்கிறது
கோல்டு ஜங்ஷன் அப்படியே ரிவர்சிபிளாக மாற்றிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் ரிவர்சிபிள் எஃபெக்ட். ஒரு சைடு ஹீட் எவால்வ் ஆனிச்சுன்னா ஒரு சைடு ஹீட் அப்சர்வ் ஆகும். எங்கெல்லாம் ஹீட் எவால்வ் ஆனிச்சோ அதை அப்படியே ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். எதெல்லாம் ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சோ அது ஹீட்டை எவால்வ் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் பெல்டியர் எஃபெக்டோட கன்க்ளூஷன்ஸ். ஓகேங்களா, சரி அடுத்தது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக், தாம்சன் எஃபெக்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் தாம்சன் எஃபெக்டில் 2 எஃபெக்ட் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்குது, ஒன்று நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் சொல்லி காமிக்கிறேன். இது பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எம் எடுத்துக்கிறோம், இதில் வந்து என் எடுத்துக்கிறோம், மிட் பாயிண்ட் வந்து சின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸில் ஸோ ஹீட்டை நான் கொடுக்கல. ஸோ ஹீட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, ரைட். அப்போ தெர்மல் ஈக்குலிபிரியமில் ஸோ சேம் அப்படியே இருக்குது. ஒரு சைடு எப்படியுமே எதுவுமே ஆகலை. ஸோ அப்போ ஹீட்டை கொடுத்துட்டோம். அப்போ வந்து ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா சேம் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸு. இப்போ கரண்ட் வந்து ஏ டு பி வந்து ஃப்ளோ ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல கரண்ட் வந்து ஏ டு பி ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது அப்போ அந்த காப்பர் பாரில் வந்து ஹீட் ஒரு பக்கம் அப்சர்வ் ஆகுது, ஒரு சைடு வந்து ஹீட் எவால்வ் ஆகுது. ஓகேங்களா, அப்போ எந்த பாயிண்டில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், எம் பாயிண்ட்லேயே என் பாயிண்ட்லேயே அப்படின்னு கேட்டால் எம் பாயிண்ட். பிகாஸ் என்னென்னா ஹீட்டை இங்கே அப்சர்வ் பண்ணுது, இங்கே ஹீட் எவால்வ் பண்ணுது. ஹீட் எவால்வ் பண்ணுச்சுன்னா அங்கே ஹீட்டு வந்து கம்மியாயிரும். அப்போ ஹீட் அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அது அதிகமாகிடும். ஓகேங்களா, சரி சேம் இதேமாரி பி டு ஏ பண்ணிங்க அப்படின்னா அதேமாரி உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து ஏ டு பி போனால் இந்த கண்டிஷன், பி டு ஏ வந்துச்சு அப்படின்னா ஹீட் இங்கே அப்சர்வ் ஆகும், இங்கே ஹீட் வந்து எவால்வ் ஆகும். அப்போ என் பாயிண்டில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், எம் பாயிண்டில் கம்மியாக இருக்கும். ஸோ இது இவ்வளோ தான். தட் இஸ் இதுவும் ஸோ ஒரு ரிவர்சிபிள், ஆல்சோ ரிவர்சிபிள் எஃபெக்ட். ஸோ இது வந்து காப்பர் பாருக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து அயன் பார்க் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம், இதுக்கு வந்து ஆப்போசிட். அப்போ இது பாசிட்டிவ் எஃபெக்ட்டு, அப்போ இது வந்து நெகட்டிவ் எஃபெக்ட். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு இது எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சேம் இது அயன் பார் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, அயன் பார் எடுத்துகிட்டு அதேமாரி சேம் தெர்மல் ஈக்குலிபிரியம். அப்போ கரண்ட் வந்து ஏ டு பி ஃப்ளோ ஆகுது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அப்சர்வ் ஆகுது. இங்கே ஹீட் வந்து இந்த பாயிண்டில் ஹீட் அப்சர்வ் ஆச்சு, இந்த சைடில் ஹீட் எவால்வ் ஆனிச்சு. இந்த சைடு ஹீட் எவால்வ் ஆகுது, இங்கே ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுது. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. அப்போ ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு கேரக்டரில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அப்போ ஒன் சைடு ஹீட் அப்சர்வ் ஆகுது, ஒன் சைடு ஹீட்டு எவால்வ் ஆகுது. ஸோ இது பாசிட்டிவ் எஃபெக்ட், இது வந்து நெகட்டிவ் எஃபெக்ட். If the current is passed through the copper bar, AB is heated middle point C, the point will be higher potential. ஸோ இதை நான் உங்களுக்கு அந்த இதுலேயே கன்க்ளூஷன் கொடுத்துட்டேன். ஸோ இதை பாருங்கள் உங்களுக்கு எப்படி புரியுதுன்ட்டு. ஓகேங்களா, சரி நான் பாருங்கள். இப்போ கரண்ட் இஸ் பாஸ்ட் த்ரூ த காப்பர் பார், இது ஒரு காப்பர் பார், இதுக்கு ஒரு காப்பர் பார் ஏ அண்ட் பி. ஸோ மிடில் பாயிண்ட் வந்து சி, ஏ அண்ட் பி அண்ட் மிடில் பாயிண்ட் சி. the points will be high potential. அந்த டயக்ராமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குதுன்னு. these indicate that heat absorbed along the AC evolved the CB. உங்களுக்கு அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். that is இந்த சைடு வந்து பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது மிடில் பாயிண்டில், இந்த பாயிண்டில் லோவாக இருக்குது, இங்கேயும் லோவாக இருக்குது. ஓகேங்களா, ரைட்டு. ஸோ அப்போ வந்து ஹீட்டிங் அப்சர்வ் ஆகுது, ஏ டு சி ஹீட் அப்சர்வ் ஆகுது, சி டு பி ஹீட்டு எவால்வ் ஆகுது. அதுதான் உங்களுக்கு இந்த பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. the heat transferred to the current flow in the direction of the current is called positive Thomson effect. ஓகேங்களா, கரண்ட்டு போகிற டைரக்ஷன்ஸ்லேயே அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது, ஒன்ஸ் அந்த அனதர் சைடு வந்து ஹீட்டை எவால்வ் பண்ணுது. இது அதனால் வந்து இது பாசிட்டிவ் எஃபெக்ட்டு. சிமிலர் எஃபெக்ட் இஸ் அப்சர்வ்டு மெட்டல்ஸ் லைக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர், ஜிங்க்கு அண்ட் கேட்மி, இதெல்லாம் பாசிட்டிவ் எஃபெக்ட்டுக்கான ஒரு மெட்டல். அப்போ இதெல்லாம் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்னு கேட்கலாம், எந்த மெட்டீரியல் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, ரைட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா காப்பர் ராடை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அயன் ராட் வைக்கிறோம்.
அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து ஆப்போசிட் எஃபெக்ட், அதை நெகட்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். லைக்ஸ் அதுக்கெலாம் மெட்டல் என்னென்னா, ஸோ பிளாட்டினம், நிக்கல், கோபால்டு, மெர்க்குரி இதெல்லாமே வந்து ஸோ நெகட்டிவ் எஃபெக்ட். ஓகேங்களா, ரைட். ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தாம்சன் எஃபெக்ட்டு, சீபெக் எஃபெக்ட்டு, பெல்டியர் எஃபெக்ட்டு, ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங், ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புங்க. ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் ஸோ கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க.